ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கருவேப்பிலை ஆயில் தான் பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத் ஆயில். ஈஸி அண்ட் ஹேரும் நல்லா க்ரோ ஆகுது இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் தேங்காய் எண்ணெய் அண்ட் ஆலோவேராவும் ஆட் பண்ண போகிறோம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தால் பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, அதை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆலோவேராவும் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹேர், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஆப்ஷனல் தான். அண்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஹேரோட க்ரோத் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்டு இந்த கருவேப்பிலை ஆயில் உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பூண்டு, கருவேப்பிலை, எண்ணெய் அண்ட் ஆப்ஷனல் ஃப்ரெஷ் ஆலோவேரா தான். ஆலோவேரா ஜெல்லெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த மாதிரி உரல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அந்த உரலில் தான் இடிக்க போகிறோம் நம்ம. இந்த உரல், ஏன்னா மிக்ஸி ஜார்லலாம் தயவு செஞ்சு மிக்ஸி ஜாரில் போடாதீங்க. அம்மி இருந்தால் கூட அம்மியில் வச்சு கூட அரைச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா, நான் நல்லா வாஷ் பண்ணி அண்ட் அது ஒரு டவல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சா தான், ஏன்னா தண்ணியோடு வச்சிங்கன்னா எண்ணெயில் பொரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஆலோவேரா இருந்தால் ஆப்ஷன் தான். ஆலோவேரா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பூண்டெல்லாம் சும்மா ஒரு நசுக்கு நசுக்கி வச்ச போதும். ரொம்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம், அந்த மாதிரிலாம் அரைக்க தேவையில்ல. கொஞ்சம் சும்மா ஒரு தட்டிட்டு போட்டால் போதும். தட்டிட்டு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வச்சுங்க. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம பூண்டை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலையே போட்டு தயவு செஞ்சு மிக்சியில் போடாதீங்க. உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு போது மிக்சியில் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுங்க. அம்மி இருந்தால் அம்மிலையும் நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். அம்மியில் கூட வச்சு நசுக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் அளவுக்கு தான் இது பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் சட்னிலாம் இதை அரைக்க போகிறதில்ல. அதனால் ஓரளவுக்கு இடித்தா போதும். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. டவல் ட்ரை பண்ணுங்கள். காயெல்லாம் வைக்க வேண்டாம். கருவேப்பிலையை டவல் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது அலசிட்டு டவலில் போட்டு அப்படியே டவலோட வச்சு இது பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதை இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். தண்ணி எல்லாம் வராது. ஏன்னா நம்ம நல்லா ட்ரை ஓரளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப சட்னி மாதிரிலாம் தேவையில்லை. இதில் தண்ணியும் இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி எல்லாம் அரைக்கக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். நான் 2 பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் 100 கிராம் இருக்குமா என்ன தெரியல எனக்கு. நான் கொஞ்சமாக நம்ம கண்ணளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி நான் கருவேப்பிலை எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே கிடையாது. அது நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது அது ஈஸியாக இதுவாகிடும். ஓகேங்களா? இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச எண்ணெய் காலியாக போகுது. ப்ரில் பாட்டில், நான் ப்ரில் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரில் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஆயில் தானே ரெடி பண்ணுறோம். அதனால் இந்த ஆலோவேரா நான் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், குட்டி குட்டியாக பீஸாக. அது நம்ம அந்த உள்ளே இருக்கிறது தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லைங்க. அப்படியே போட்டாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அண்டு கடாய் லைட்டாக சூடானதும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஓகே. இது செக்காடின எண்ணெய்ங்க. நீங்கள் நார்மலாக வேறு கம்பெனி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. செக்காடின எண்ணெய் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ செக்காடுற எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை ஃபஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வச்சு எல்லாத்தையுமே போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு,
அதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலாரி விட்டுட்டு அப்படியே வந்து சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் அப்படியே வச்சுட்டு வேணும்னா அப்பப்போ கலாரி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஆயில் வந்து நல்லா க்ரீனாக மாறுங்க. சூப்பராக இருக்கும். ஆயில் பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலராக மாறிடுச்சு. அண்ட் இந்த இலைலாம் வந்து க்ரீன் கலரில் இருக்கிற இலைலாம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். அப்போ வந்து நம்ம இதை இறக்கிட்டோம்னா போதும். ஆஃப் பண்ணி அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடணும். அப்போ உங்களுக்கு தெரியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இன்னும் லைட் ப்ரௌன் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுட்டு மார்னிங் அந்த ஆயிலை வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் காலையில் தாங்க எடுக்கணும். இப்போ எடுக்கக்கூடாது. காலையில் எடுத்து ஃபில்டர் பண்ணோம்னா அந்த எசன்ஸ்லாம் அது உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். க்ரீன் கலராக இருக்கா ஆயிலு, இன்னும் கொஞ்சம் க்ரீன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூட போகிறேன். தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு ஓரமாக அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுடுங்க நைட்டு. அண்ட் மார்னிங் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சு 2-3 ஹவர்ஸ்லாம் வேண்டாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் கூட வச்சுக்கோங்க. இல்லை 1/2 அன் ஹவர் அது போதும். 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு குளிச்சிடுங்க. தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு இதை வந்து நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கிட்ட ஊற வைப்பேன் தலையில் நல்லா. இல்லை நைட் டைமில் ஊற வைக்கிறதுனால ஓகே தான். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் மாதிரி தேங்காய் எண்ணெய் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு வந்து வருது எனக்கு ஹேரில், அதனால நான் தலை குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் அந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு தலை குளிச்சிட்டாலும் ஓகே தான். 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஓகேங்களா? 1/2 அன் ஹவர் எடுத்துக்கலாம், 1 ஹவர் எடுத்துக்கலாம். உங்களோட அந்த கோல்டு ஆகிறது அந்த தன்மைக்கு பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி குளிக்கலாம் தலைக்கு. நைட்டு ஊற வச்சு நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங்கும் குளிக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் தட்டு போட்டு மூடி அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.